ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று வேணும்னா எதை நான் செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரியணும். யாரெல்லாம் வெற்றி அடைந்தார்களோ அவர்களெல்லாம் எதை செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சவங்க. இது என் படம் இல்லை சார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருவர் உறுதியாக இருந்தால் அவர் வெற்றி அடைஞ்சிடுவாருங்க. தான் பண்ண வேண்டிய படம் என்னன்னு அவருக்கு தெரியும். சந்தர்ப்பம் வந்தால் அதை எடுத்துடுவார். அவரை வேறு ஏதேதோ படங்களை பண்ண வைக்கிறாங்க இல்லையா, பணத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக, வழி இல்லாமல், எதுக்கும். அதனால தான் தோற்று போகிறாங்க. இன்னொன்று, யாரோ எடுக்கக்கூடிய ஒரு படத்தை நாம் ஏன் எடுக்கணும்? எடுக்க தேவையில்லையே. நாம் எடுக்கக்கூடிய படம் என்ன, அதை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது ரொம்ப 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 நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையானவராக எடுக்கணும். ஒரு இயக்குனர் வாழ்வில் 100 படங்களை எடுங்கன்னு எந்த இயக்குனரையும் உலகம் சொல்லலை. 2 திரைப்படங்களை எடுத்து சினிமா வரலாற்றில் என்றைக்கும் ஒளிவிடக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. தார்கோஸ்கி 5 படம் தான் பெரிய படங்கள் எடுத்திருக்கிறார். அவருடைய இடம் அப்படி இருக்குது. ஒரு திரைப்படம் பார்க்குறேன், அலிபாபா 40 திருடர்கள். ஆச்சரியமாக இருக்குது. அலிபாபா கதை நடக்கக்கூடிய பாக்தாத்துங்கிற நகரத்தை பற்றி இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. எங்கள் கிராமத்தில் படம் பார்த்த யாருக்காவது பாக்தாத் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? அல்லது அது ஒரு அரேபியன் டேலில் வரக்கூடிய கதைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் அது எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம், அவ்வளோதான். அலிபாபா அப்படிங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் யார்? 1001 அரேபிய இரவுகளில் வரக்கூடிய ஒரு உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரம். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு குகை இருக்குது, அங்கே 40 திருடர்கள் இருக்காங்க. அந்த திருடர்கள் குகையை திறக்கிற ரகசியம் இருக்குது. திறந்து வெளிவர்றார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது. அவர்களுக்கு யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா, இந்த திருடர்களுக்கு ஏன் குடும்பமே இல்லாமல் இருக்குது? இந்த திருடர்கள் எப்போவுமே 40 பேரையே வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வீடே கிடையாதா? இவங்க இதில் யாருக்கும் உடல்நலம் இல்லாமல் போகாதா? அப்புறம் அந்த திருடர்கள் எல்லோரும் குதிரையில் வருவாங்களே தவிர யாருக்கும் க்ளோஸ்அப்பே இருக்காது. அபூர்வமாக பிஎஸ் வீரப்பா வராருன்னா அவரோட 2 பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்குமே தவிர அவர்கள் யாருன்னு தெரியாது. நான் ஒருவரை சந்தித்தேன் பின்னாடி சென்னைக்கு வந்தபோது. அவர் சொன்னார், அந்த 40 திருடர்களில் ஒருத்தன் நான் தான். நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சார், பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவர் பின்னாடி குதிரையில் கடைசியாக வர்றார். அவர் சொல்கிறாரு, சினிமாவில் வந்து ஜெயிச்சிடலான்னு நினச்சி கடைசி குதிரையில் வந்தால் நான் தான் சார். ஜெயிக்கவே இல்லை. கடைசியாக அவர் என்ன பணியாற்றுகிறார்? ஒரு மரக்கடையில் எடுபடியாக டீ வாங்கிட்டு வர்றதுக்கு போய் வர்றது. அவர் அந்த படத்தில் நடித்தவர்னு யாருக்கும் தெரியாது. அவரும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் நாங்கள் அந்த படத்தை பற்றி பேசியிருக்கும் போது அவர் மௌனமாக கேட்குறாரு, 40 பேரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாதுங்க. அதில் கடைசியாக ஒருத்தன் குதிரையாக வருவானே, நான் தான் சார். அது வந்து காணாமல் போய் சினிமாவில் இப்படி அடையாளம் தெரியாமல் போய் தன் வாழ்க்கையை தொலைத்து எங்கெங்கேயோ அந்த படங்களில் வந்த ஒரு ரீல் 2 ரீலில் தோன்றி மறைந்தவர்கள் வாழ்க்கை என்ன? இது ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ஹரிபிரசாத் இந்த இரள் இனிதுங்கிற குறும்படத்திற்காக வந்திருக்கக்கூடியவங்க எல்லோரையுமே நான் அன்போடு முதல்ல வரவேற்கிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். எங்களோட அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து ஹரியை பற்றி, அவனோட படத்தை பற்றி பேசின இந்த இயக்குனர்கள் எல்லோருக்குமே என்னோடய மனம் நிறைந்த அன்பை தெரிஞ்சுக்கிறேன். யாரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டபோது நான் முதலே சொல்லிட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். நீ யாரை வேணாலும் நீ கூப்பிடலாம். நான் அழைத்தா எல்லாரும் வருவாங்க, அது தேவையில்லை. நீ யாரை அழைக்கணும்னு விரும்புகிறியோ அவங்கள தேர்வு பண்ணு. எதற்காக அழைக்கணுங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கள அழைக்கிற பணியை நீ தான் செய்யணும். தொடர்பு கொள்ள முடியாட்டா நான் வேணால் அந்த தொடர்பை ஏற்படுத்தி தருவேன். நான் அழைக்க மாட்டேன். அப்படி தான் இவர்களை எல்லாரையுமே தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தருக்கு அழைக்கப்பட்டதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. அது அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அவர்கள் இந்த மேடையில் இருக்கணும். அவர்கள் வந்து புகழ்பெற்ற இயக்குனர்கள் எல்லோரும் எனக்கு தெரியும். எல்லோரோடையும் நான் சினிமாவில் வேலை செய்திருக்கேன். அழைத்தா வருவாங்க, நண்பர்கள் தான். நான் அவர்களே அல்ல. அவன் முதலே சொல்லிட்டான் என்னென்னா, எனக்கு செலிப்ரிட்டிஸ் யாரும் வேணாம். சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய, சினிமாவில் வந்து புதுசாக ஏதாவது செய்யக்கூடிய, இன்னும் போன ஒரு வகையில் சினிமாவை தன்னுடைய ரொம்ப ஆன்மாவாக நினைக்கக்கூடியவர்களை தான் நான் அழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவன் முதல்ல என்னிடம் சொன்னது வந்து துரை செந்தில்குமார் அவர்களை அழைக்கணும் அப்படின்னு. அவருக்கு தெரியும் நான் அவரோட இப்போ சமீபமாக ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதைக்காக வேலை செஞ்சிட்ருக்குறோம், பார்க்குறான், பேசுகிறோம் அப்படின்னு.
அவரை எதுக்காக உனக்கு பிடிக்குதுன்னப்போ அவன் சொன்னான், இல்லை இல்லை அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட படத்தில் வேலை செய்து ஒரு விதமாகவும், அவரோட படத்தில் அவருக்கு வேறு வேறு விதமான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குற விதம், அதுக்கப்புறம் அதை படத்தில் காட்டுறது. இப்போ சூதி மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய ஹீரோவாக கருடன் மாதிரியான ஒரு படத்தில் அசலாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. அந்த கதாபாத்திரங்களை அவர் உருவாக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவரோட படமும் பிடிக்கும், அவருடைய பங்களிப்பும் எனக்கு பிடிக்கும், அவரை நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் நான் சொன்னேன், நான் வேணா அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. நான் உங்களை அழைக்கும் போது இவருக்கு இல்லை, நான் பொதுவாகவே ஒன்று வச்சுருக்கேன், யாரையும் நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், கலந்துக்கிட்ட விருப்பம் இருக்கான்னு மட்டும் தான் கேட்பேன். அந்த வாய்ப்பு அவர்களிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் உடனே வர்றேன் அப்படின்னு சொன்னார். வந்து இருந்து ரொம்ப மனதோடு இந்த வாழ்த்தை சொன்னார். அதனால் துரை செந்தில்குமாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி தான் ஞானவேல் வந்து பத்திரிக்கையாளராக எனக்கு தெரியும். அவரோட ஜெய்பீம் படம் வெளியாகிறது முன்னாடியே நான் அந்த படம் பார்த்தேன். வெளியான போது அந்த படத்துக்கான விளம்பரத்துக்காக நிறைய இடங்களில் நான் பேசினேன். நிறைய நேரங்களில் அவருடைய படங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருப்பேன். பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணும் போதும் கூட எதை படம் பண்ணுவோங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதனால தான் ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி நான் அவரை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் இப்போ கூட பார்த்தீங்களா, இந்த மேடைக்காக எதுவுமே இல்லை, ரொம்ப மனதிலேருந்து உண்மையாக சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும் போது சொன்னார், இப்போ இந்த மாதிரி தந்தை வந்து எழுத்தாளராக இருக்கார், அம்மா வந்து படம் தயாரிக்கிறாங்கன்னு. ரொம்ப எங்கள் வீடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்று. நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிக்கிற, பகிர்ந்துக்கிடக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய ஒருத்தர். யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். இப்போது என்னுடைய சிறுகதைகள்லேருந்து ஒரு 15 பேருக்கு மேலே ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு படம் கர்ணமோட்சம்ங்கிற படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது, ஒரு 3-4 படம் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்குது, ஒரு 30-40 திரைப்பட விழாக்களில் என்னுடைய குறும்படங்கள் கலந்துட்டுருக்கு. ஒருவேளை என்னோடய குறும்படங்களை மட்டுமே நான் ஒரு நாள் முழுக்க திரையிடலாம், அவ்வளோ படங்கள் இருக்குது. இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இவர்கள் எல்லோரும் முதல் முறையாக சினிமா பண்ண வந்தவர்கள், எனக்கு எந்த வகையிலும் அறிமுகம் இல்லாதவர்கள். அதுலேயும் ஒரு மாணவர், நான் வந்து திரைப்பட கல்லூரிக்கு ஒரு வகுப்பு எடுக்க போகும்போது அந்த மாணவர் என்னிடம் கேட்டார், உங்கள் கதை ஒன்று நான் படமானலான்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு. கொடுப்பேன், ஆனால் அந்த கதையை நீ தான் தேர்வு பண்ணணும், நீ தான் எழுதணும், நீ தான் இயக்கணும். ஆனால் நான் வந்து அப்படி செய்யக்கூடிய ஒன்றை கடுமையாக வேலை வாங்குவேன். நீ குறைந்தபட்சம் ஒரு 2 மாத காலம் என்னை வந்து சந்திக்கணும். சந்திக்கும் போது நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நீ படம் பண்ண முடியும். ஆனால் உனக்கு நான் அதில் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா, உன் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் என் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி பண்ண வைப்பேன் அப்படின்னா. அப்படி தான் அந்த பையன் பண்ணார். கர்ணமோட்சம்னு அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 30 சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருது வாங்குச்சு, நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு, ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு, கோல்டு மெடல் வாங்குச்சு. அவர் இயக்குனர் சங்கரிடம் அதுக்கப்புறம் போய் உதவி இயக்குனராக இருந்து இன்றைக்கி வந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட அவர் முதல்ல இந்த கதையை படமாக்கணுங்கும் போது என்கிட்ட கேட்டார், இதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் சார். சரி வா, கொடுக்கணுன்னா எனக்கு ஒன்று பண்ணு, என்ன அப்படின்னு. எனக்கு நீ ஒரு தேநீர் வாங்கி கொடுக்கலாம். அதிகபட்சமாக என் கதைக்கு நான் ஏதாவது ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்குறேன்னா உதவி இயக்குனரால் வழங்கப்படக்கூடிய ஒரு தேநீர் தான், அதுக்கு மேலே வேறு ஒன்று. அவர் அந்த ஒவ்வொரு வெற்றியின் போதும் அதில் எனக்கு பணம் கொடுத்தாங்க, எனக்கு அந்த மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்காங்கங்கும் போதெல்லாம் என்கிட்ட கடுப்பார். சொல்ல, எல்லாம் உனக்குரியது, எனக்கு ஒரு பங்களிப்பு இல்லை, நீ வச்சுக்கோ அப்படின்னு. எல்லாருக்கும் என்ன நடந்ததோ அதே தான் ஹரிக்கும் நடந்தது. ஹரி இது வரைக்கும் 3 குறும்படங்களை பண்ணும் போதும் அந்த கதையை அவரே தேர்வு பண்ணி, அவரே எழுதி, அவரே இந்த பயிற்சிக்குள்ளாகி, அதுக்கப்புறம் அவரே படம் எடுத்தார். இந்த படம் எடுக்கும்போது நான் சொன்னேன், ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு வரமாட்டேன், என்ன எடுக்கிறேன்னு பார்க்க மாட்டேன், என்ன எடிட் பண்ணேன்னு அவரே எடிட் பண்ணுவான், என்ன எடிட் பண்ணேன்னு பார்க்க மாட்டேன். ஆனால் நான் 100 கரெக்ஷன் சொல்லுவேன். படம் பார்த்தேன்னா சரியில்லாததே சொல்லுவேன், சொல்கிறதோட திரும்ப 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 பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் படம் பார்த்துருக்கும் போது இந்த படத்தில் எத்தனை தவறுகள் இருக்குன்னு எண்ணிகிட்டே இருந்தேன். அது எனக்கு சினிமா மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தால், சினிமாங்கிற கலையில் நான் நீண்ட காலம் பணியாற்றுகிறேங்கிற முறையில் எனக்கு தெரியும், இலக்கியம் வேறு, சினிமா வேறு. இலக்கியம் தெரிந்ததுனால சினிமாவில் எல்லாரும் போய் பண்ணிட முடியாது, எழுத்தாளராக இருப்பதால் ஒருவர் சினிமாவில் எழுதிட முடியாது. ரெண்டும் 2 வேறுபட்ட கலைகள். ஒரு கலை இன்னொரு கலையோடு தொடர்புடையது அப்படிங்கிறதாலே ரெண்டையும் ஒருத்தர் செஞ்சிட முடியாது. அப்போ சினிமாவுக்கு எழுதுறது அப்படிங்கிறது முழுக்க வேறு, சினிமா உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை, எனக்கு அது தெரியும்.
அதனால் அந்த வேலையை செய்யும் போது அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஈடுபாட்டோட 100% இல்லை 200% ஈடுபாட்டோடு செய்யும் போது தான் அது சரியாக வரும். அப்போ அந்த வேலையை அவங்க மேம்படுத்துக்கிறதுக்காக அவங்கள தொடர்ந்து அதை மேம்படுத்த வச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி அவங்க அதை மேம்படுத்தி இருக்கிறாங்க. இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீகணேஷ் சொன்னார், அவர் என்னை பார்த்து இந்த கதையை, அவருக்கும் இதே தான் சொன்னேன். நான் யாருக்கும் எந்த கதையும் கொடுக்கவே மாட்டேன். நான் யாருக்கு என்னுடைய கதைகளை படமாக்குற உரிமை கொடுப்பேன் அப்படின்னா உதவி இயக்குநர்களுக்கு. அதுவும் அந்த உதவி இயக்குனர் ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து வந்தவராக இருக்கணும். ஒருவர் வந்தார், அவர் அமெரிக்காவில் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு படம் பண்ணுவதற்காக வந்தார். அவர் ஒரு காரில் என்னை பார்த்து என்னுடைய கதை ஒன்று கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் ஆர்வத்தை பாராட்டுறேன், கதை கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஏன் சார், நான் அதுக்கு என்ன பே பண்ணுமோ சொல்லுங்கள், பே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு வாரத்துக்கு கூடுதலாக சொன்னார். 10 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு ஒரு சிறுகதைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. கட்டாயம் நீ வாழ்நாளையும் என் கதையை படமான மாட்டேன். நான் சில ரொம்ப அடிப்படை அறங்களோடு வாழக்கூடியவன், பழகியவன். நான் மறுத்த திரைப்படங்கள் நான் எழுதிய திரைப்படங்களை விட அதிகம். அந்த மறுத்த திரைப்படங்களினுடைய ஊதியத்தை கேட்டால் தலை சுத்தம். அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து என்னை படத்தில் வேலை வைக்க வச்சுக்கிட தயாராக இருக்காங்க. நான் ஒத்துக்கிட மாட்டேன். எனக்கு விருப்பமானவர்களுடைய நிறைய படங்களில் வேலை செய்திருக்கேன். அதுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு எழுத்தாளரோட நண்பராக இருப்பதில் இருக்கக்கூடிய சௌரியம் என்ன அப்படின்னா, உங்களோட பல பணிகளே அவர்கள் சும்மா செஞ்சு தருவாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு அன்பால், உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் அவர்கள் இதை செய்து தருவாங்க. அப்படி நான் நிறைய பேருக்கு வேலை செய்து கொடுத்துருக்கேன். அது அவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். போதும் தான், அதுக்கு கட்டணமோ ஊதியமோ இல்லை அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, சினிமாவுக்கு ஒரு ஆண்டில் வரணும்னு நினைக்கிறவர்கள் எண்ணிக்கை, சென்னையினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அவ்வளவு பேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளோதான். மித்த எல்லோரும் சினிமாவுக்கு வரதான் விரும்புகிறாங்க. ஏதோ ஒன்று சினிமாவில் பண்ண பார்க்குறாங்க. நடிக்கிறதுக்கோ, இயக்குவதுக்கோ, பாடுவதுக்கோ, ஏதோ ஒன்றா சினிமாவில். வேறு எந்த கலைகளுக்குமே மக்கள் இவ்வளவு பேர் நான் அதை கற்றுக்கணும், நான் அதில் பங்கு பெறணும்னு நினைக்க மாட்டாங்க. எழுத்தாளர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கூட்டத்தில் 5 பேர் 10 பேருக்கு இருக்கும். கவிஞர்னால் ஒரு இன்னும் கம்மியாக இருக்கும். ஆனால் சினிமா அப்படின்னு வந்துட்டால் சினிமா பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே சினிமாவில் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆசை இருக்குங்கிறதோடு அதுக்கு முயற்சி செய்வார்கள், பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, இழப்பார்கள். அதனால் இதில் வெற்றி அடைகிற சதவீதம் ரொம்ப குறைவு. ஒரு ஆண்டில் 300 திரைப்படங்கள் வெளியானால் அந்த திரைப்படங்களில் 10% கூட வெற்றி அடையாது. அதுலேருந்து ஒரு 4-5 இயக்குநர்கள் கூட வர முடியாது. அவர்கள் விளையாட்டு வீரர்களை விட ரொம்ப குறைவான காலம்தான் புகழ் வெளிச்சத்தில் நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சினிமாவை வணிகம் தீர்மானிக்கிறதுங்கிறதுனாலே திரையில் ஓடினால்தான் அந்த திரைப்படம், அது கொடுக்கக்கூடிய வசூல் தான் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு மாறிடுச்சு. அது ஒரு சினிமா. ஆனால் அது மட்டுமே சினிமா இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குறும்படம் அப்படின்னு ஒன்றை பற்றி நினைக்கும் போதே, குறும்படம்னு என்ன இருக்குது, ஒரு சினிமாவினுடைய நேரம் எப்படி ஒரு சினிமாங்கிற வடிவத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சினிமா அப்படின்னு பார்த்தாலே 3 மணி நேரத்துக்கு குறைஞ்சி எந்த படமும் கிடையாது. சினிமா தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா 3.5 மணி நேரம், 3 மணி நேரம், 19 ரீலுக்கு குறைஞ்சாலே கீழேருந்து கத்துவான், என்ன சின்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. 18 ரீல், 19 ரீல், 21 ரீல், 24 ரீல் இருந்த படங்கள் அது. ஏன்னா முழுமையாக ஒரு அனுபவத்துக்கு உட்படணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. 1979 நான் பள்ளியில் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் பாலுமகேந்திரா அவர்களுடைய அழியாத கோலங்கள் வெளியானது. அதுதான் முதலாக 12 ரீல் படம், 100 நிமிஷம் தான் ஓடும். அந்த 100 நிமிடம் என்ன ஆகும்னா, முதல் 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் முடிஞ்சிடும். அடுத்து படம் ஆரம்பித்த ஒரு 30வது நிமிடம் படம் முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த படம் ஓடலை. ஏன்னா படம் பார்த்தவர்கள் எல்லோரும் என்னென்னா, பாதி படம் எடுத்துகிட்டு மிச்சத்தை எடுக்கலை. 2.5 மணி நேரம் வேணும். அதை தான் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சினிமாவை ஒரு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரியே ஜனங்க பழகிட்டாங்க. நல்லா இலை போட்டு, அதுலேயும் கல்யாண வீட்டில எல்லாம் ஒரு இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு கல்யாண வீட்டில் அது என்ன இருக்கும் அப்படின்னா, சைவ சாப்பாடுனா சைவம் தான் பரிமாறுவாங்க. இங்கே அப்படி இல்லை. சைவ சாப்பாடும் போடணும், அதுலேயே நான்வெஜ்ஜும் வேணும், அதுலேயே பாயாசம் வேணும், முடிஞ்சனா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா வகையான இனிப்புகளையும் வேணும், பக்கத்துலேயே ஒரு குளிர்பானமும் வேணும். அப்போ சினிமா தயாரிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன மீல்ஸை பரிமாறுறதுன்னு தெரியாது. அப்புறம் ஏன் சினிமாங்கிறது இவ்வளவு 1 மணி நேரம் ஓடக்கூடிய தேவை என்ன இருக்குது? இன்றைக்கி 1 நிமிடம் ரீல் பார்க்குறோம், 2 நிமிடம் பார்க்குறோம், 5 நிமிடம் பார்க்குறோம், 10 பல்வேறு வகையான காட்சிகளை உள்வாங்கிட்டே இருக்கும்.
இதெல்லாம் விட ஆச்சரியம் என்னென்னா, ஒருத்தருக்கு எதற்கு இவ்வளவு சினிமா? தினம் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி சினிமா பார்த்துக்கிட வேண்டியிருக்கு, சினிமா பாடல்களை போட்டுக்கிட வேண்டியிருக்கு. வேறு எந்த கலை வடிவமாவது இவ்வளவு தினமும் தேவைப்படுகிறதா? இல்லை. மகத்தான இலக்கியங்கள் எதுவுமே அன்றாடம் வாசிக்கப்படக்கூடிய பழக்கத்துக்குரியது இல்லை. அப்படி வாசிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. தமிழறிஞர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் வேணால் அன்றாடம் கதை படிக்கலாம், கவிதை படிக்கலாம், ஏதேனும் இலக்கிய கற்றை படிக்கலாம். ஆனால் அன்றாடம் சினிமா பாட்டு வேண்டியிருக்கு, அன்றாடம் சினிமா நகைச்சுவை வேண்டியிருக்குது, அன்றாடம் சினிமா பார்க்க வேண்டியிருக்குது. குறைந்தபட்சம் அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது தினமும் நீங்கள் சினிமாவுக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியம். ஒரு கலை வடிவத்திற்கு உலகம் முழுக்க எல்லோருமே தன்னுடைய நேரத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களை அது என்ன செய்கிறது? அது சினிமா என்ன செய்கிறதுங்கிறது புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்று. நான் என்னுடைய சிறு வயதில் ஒரு காட்சி என் மனதில் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 3 பேர் சினிமாவுக்கு போவாங்க. அவங்க என்னுடைய வீதியில் குடியிருந்தவங்க, அக்கா தங்கைகள் 3 பேர். 3 பேரும் ஈவினிங் ஷோக்கு தான் போவாங்க. ஒரே போல் அவங்க பூ முடித்து அழகாக அப்படியே தேட்டரை நோக்கி போவாங்க. ஒரே படத்துக்கு தான் போவாங்க. இந்த 3 பேரும் படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கிடுவோம். அவங்க கூட நாங்கள் பேசும்போது 3 பேரில் ஒருத்தருக்கு படம் பிடிக்கவே பிடிக்காது. எப்பயும் இன்னொருவருக்கு படம் எக்ஸ்ட்ராடினரியான படம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொருவருக்கு படம் அல்ல, படத்தில் வரக்கூடிய பாட்டு மட்டும்தான் பிடிக்கும். என்ன படம் எடுத்து வச்சுருக்காங்க, ஒன்றுமே நல்லா இல்லை, ஆனால் பாட்டு சூப்பர். பாட்டு என்ன அப்படின்னா, யார் யார் பாடினாங்க, பாடு எழுதினவர் யார், பாட்டில் ஹீரோயின் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க, அது எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கிறதோட அதே காஸ்டியூமை தச்சு போட்டுக்கிடவும் செய்யணும்னு நினைப்பாங்க. பஃப் கை வித்த சட்டை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை சொன்னால் சரோஜாதேவி என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஸ்ரீபிரியா என்ன ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அப்படி தான் தெரியும். இந்த எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். என்னென்னா, அக்காவுக்கு மூத்த அக்காவுக்கு ஒரு படம் பிடித்தால் மித்தவங்க 2 பேருக்கு பிடிக்காது. நடுவில் உள்ள அக்காவுக்கு ஒரு படம் பிடித்தால் ஒரு படத்தை தானே பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள் 3 பேரும் 3 சினிமாவை பார்க்குறாங்க. உண்மையில் அந்த 3 பேர் அல்ல, திரைப்படம் பார்க்கக்கூடிய 2 கோடி பேரும் ஒரே திரைப்படத்தை 2 கோடி விதமாக பார்க்கிறார்கள், 2 கோடி விதமாக புரிந்து கொள்கிறார்கள். அதில் யாரோ ஒருவருக்கு பிடிக்குது, யாரோ ஒருவருக்கு பிடிக்கிறதில்லை. இந்த எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ சினிமா என்ன செய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியலை. இலக்கியம் படிக்கிற, கதைகளை நேசிக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கதையை திரைப்படமாக்குகிறார்கள். ஆனால் திரைப்படத்துக்குள்ளாடி இருந்து நான் 100 கதைகளை படிச்சுட்டே இருக்கேன். ஒரு திரைப்படம் பார்க்குறேன், அலிபாபா 40 திருடர்கள்னு. ஆச்சரியமாக இருக்குது. அலிபாபா கதை நடக்கக்கூடிய பாக்தாத்துங்கிற நகரத்தை பற்றி இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. எங்கள் கிராமத்தில் படம் பார்த்த யாருக்காவது பாக்தாத் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? அல்லது அது ஒரு அரேபியன் டேலில் வரக்கூடிய கதைன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனால் அது எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படம், அவ்வளோதான். அலிபாபா அப்படிங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் யார்? 1001 அரேபிய இரவுகளில் வரக்கூடிய ஒரு உலகத்தினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரம். அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஒரு குகை இருக்குது, அங்கே 40 திருடர்கள் இருக்காங்க. அந்த திருடர்கள் குகையை திறக்கிற ரகசியம் இருக்குது. திறந்து வெளிவர்றார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது. அவர்களுக்கு யாருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா, இந்த திருடர்களுக்கு ஏன் குடும்பமே இல்லாமல் இருக்குது? இந்த திருடர்கள் எப்போவுமே 40 பேரையே வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வீடே கிடையாதா? இவங்க இதில் யாருக்கும் உடல்நலம் இல்லாமல் போகாதா? அப்புறம் அந்த திருடர்கள் எல்லோரும் குதிரையில் வருவாங்களே தவிர யாருக்கு க்ளோஸ்அப்பே இருக்காது. அபூர்வமாக PS வீரப்பா வராருன்னா அவரோட 2 பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் இருக்குமே தவிர அவர்கள் யாருன்னு தெரியாது. நான் ஒருவரை சந்தித்தேன் பின்னாடி சென்னைக்கு வந்தபோது. அவர் சொன்னார், அந்த 40 திருடர்களில் ஒருத்தன் நான் தான், நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சார், பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவர் பின்னாடி குதிரையில் கடைசியாக வர்றார். அவர் சொல்கிறாரு, சினிமாவில் ஜெயிச்சிடலான்னு நினச்சி கடைசி குதிரையில் வந்தால் நான் தான் சார், ஜெயிக்கவே இல்லை. கடைசியாக அவர் என்ன பணியாற்றுகிறார்? ஒரு மரக்கடையில் எடுபடியாக டீ வாங்கிட்டு வர்றதுக்கு போய் வர்றது. அவர் அந்த படத்தில் நடித்தவர்னு யாருக்கும் தெரியாது. அவரும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் நாங்கள் அந்த படத்தை பற்றி பேசியிருக்கும் போது அவர் மௌனமாக கேட்குறாரு, 40 பேரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாதுங்க, அதில் கடைசியாக ஒருத்தன் குதிரை வருவானே நான் தான் சார். அது காணாமல் போய் சினிமாவில் இப்படி அடையாளம் தெரியாமல் போய் தன் வாழ்க்கையை தொலைத்து எங்கெங்கேயோ அந்த படங்களில் வந்த ஒரு ரீல் 2 ரீலில் தோன்றி மறைந்தவர்கள் வாழ்க்கை என்ன? இப்போ சினிமாவில் வெற்றி பெறுவது எளிதானதல்ல. எனக்கு தெரிந்த ஒருவருடைய அவங்க ஒரு பாட்டு போட்டால் அந்த பாட்டு என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அந்த பாட்டை பார்த்துட்டே இருப்பாங்க.
நான் அவங்ககிட்ட கேட்டேன், அக்கா உங்களுக்கு ஏன்க்கா அந்த பாட்டு பிடிக்குதுன்னு. அதில் எங்கள் அம்மா சார் அது. அந்த பாட்டில் பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, அது எங்கள் அம்மா. ஹீரோயின் முன்னாடி தான் ஆடிட்டுருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பீங்க, நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன் சார். எங்கள் அம்மா இளமையில் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த இளமையை தொலைத்த அம்மாவை நான் அந்த சினிமாவில் ஒரு நிமிடம் பார்க்குறேன். ஒரே ஒரு நிமிடம் அவர்களுடைய அழகான புகைப்படம் மாதிரி அவர்கள் அழகாக அந்த டான்ஸ் நடக்கிற ஹாலில் அவங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. அப்போ சினிமாவில் இந்த மாதிரி யார் யாரோ எதற்காகவோ சினிமா பார்க்குறாங்க. இதில் எப்படி இவர்களால் வெற்றி அடைய முடியும்? என்ன சூத்திரம் இருக்குது? இனிமேல் தோற்பதற்குத்தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சினிமாவை நம்பி வந்து இங்கே தன்னுடைய வாழ்விலுடைய இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிற உதவி இயக்குநர்களை, துணை இயக்குநர்களை, திரைப்படத்தினுடைய பல்வேறு துறையை சேர்ந்தவர்களை தெரியும் எனக்கு. ஆனால் அவர்களுக்கு என்னிடம் கொடுக்கறதுக்கு ஏராளமான கதைகள் இருக்குது. அவர்கள் அதை பண்ணவும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை அதை பண்ணுவதற்கான தடைகள், கதவுகள் திறக்கவே முடியல. அதை செய்கிறது தான் என் வேலை. அதை அவர்களை திரும்ப திரும்ப நான் எப்போவும் யாரையோ ஒருத்தரை யாருக்கோ அனுப்பிகிட்டே இருக்கேன். அவர்கிட்ட போய் படம் பண்ணுங்கள், கதை சொல்லுங்கள், கதை கேளுங்க அப்படின்னு. அப்படி நிறைய குறும்படம் பண்ணியவர்களை என்ன பண்ணாங்களோ அப்படி தான் வரைக்கும். நான் 250க்கு மேலே சிறுகதை எழுதியிருக்கேன். ஒரு கதையை கூட யாருக்கும் இதை நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். அவராக படி, நீயே புத்தகத்தை படி, நீயே என்ன புத்தகம் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் எழுதுகிற பயிற்சி. இங்கே பேசும்போது துரை செந்தில்குமார் சொன்னார், கண்ணையாங்கிற பேர் அதை நான் வைக்கலை, அதை அவன் தான் வச்சான். என் கதையில் அந்த பேர் கிடையாது. அதுக்கப்புறம் மொழி அவர் சொன்னார் ஞானவேல், ரொம்ப அழகாக மொழிகளை உங்களுக்கு பயிற்சி வேணும், அதனாலே நான் அவர்களை எழுத வைப்பேன். என் கதையே நீ எப்படி பண்ணக்கூடாது. என் கதையே அவர் தான் உரையாடலை எழுதினார். இப்போ ஹரிபிரசாதே தான் இந்த படத்தில் வரக்கூடிய உரையாடலை எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த உரையாடலை அவரை எழுதுகிற பயிற்சி அவருக்கு நம்ம கொடுக்க தான் செய்யணும். நான் எழுதி கொடுக்குறது எனக்கு ஈஸி. நான் சொல்லுவேன், நான் எதை செய்து கொடுத்தாலும் அது உன் வளர்ச்சிக்கு எதிரானது, அது தயவு செஞ்சு வேண்டாம். நீயா செய்யும் போது செய்ய முடியாது, நான் திருத்தி தரேன், திரும்ப எழுது. ஆனால் நான் திருத்தி எழுதி தர மாட்டேன், திருத்தம் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 10வது முறையில் அவர் தன்னை மாற்றிக்கிடுவார். அதுக்கப்புறம் என்னென்ன வேண்டாம் என்னென்ன வேணுங்கிறத உங்களுக்கு முடிவு செய்ய முடியாது, நீங்கள் விவாதிங்க. அப்படி தான் அவர் அதை விவாதித்து எடுத்தார். நிறைய கதைகளை வேறு தருணத்தில் நான் அவரோட பேசும்போது சொல்லுவேன், இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கான கதை இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று வேணும்னா, எதை நான் செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரியணும். யாரெல்லாம் வெற்றி அடைந்தார்களோ அவர்களெல்லாம் எதை செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சவங்க. இது என் படம் இல்லை சார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருவர் உறுதியாக இருந்தால் அவர் வெற்றி அடைஞ்சிடுவாருங்க. தான் பண்ண வேண்டிய படம் என்னன்னு அவருக்கு தெரியும், சந்தர்ப்பம் வந்தால் அதை எடுத்துடுவார். அவரை வேறு ஏதேதோ படங்களை பண்ண வைக்கிறாங்க இல்லையா, பணத்திற்காக, சந்தர்ப்பத்திற்காக, வழி இல்லாமல், எதுக்கும். அதனால தான் தோற்று போகிறாங்க. இன்னொன்று, யாரோ எடுக்கக்கூடிய ஒரு படத்தை நாம் ஏன் எடுக்கணும்? எடுக்க தேவையில்லையே. நாம் எடுக்கக்கூடிய படம் என்ன, அதை நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது ரொம்ப 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 நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையானவராக எடுக்கணும். ஒரு இயக்குனர் வாழ்வில் 100 படங்களை எடுங்கன்னு எந்த இயக்குனரையும் உலகம் சொல்லலை. 2 திரைப்படங்களை எடுத்து சினிமா வரலாற்றில் என்றைக்கும் ஒளிவிடக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. தார்கோஸ்கி 5 படம் தான் பெரிய படங்கள் எடுத்திருக்கிறார். அவருடைய இடம் அப்படி இருக்குது. 10க்கு குறைவான படங்களைத்தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான இயக்குநர்கள் வாழ்நாள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ கூட ஹாலிவுட்டில் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இயக்குனர் இருக்கிறார், டெரன்ஸ் மாலிக் அப்படின்னு. சினிமாங்கிற ஒரு வடிவத்தை அவரை போல கையாளுகிற ஒரு மனிதரை பார்த்ததே கிடையாது. நம்ம பெரிய எப்பிக்கெல்லாம் எழுதுகிற கவிஞர்களை சொல்லுவாங்க இல்லையா, பெரிய இதிகாசம் எழுதக்கூடிய தெரிஞ்ச கவிஞர் அவர், ஹோமரை, கம்பரை. அந்த மாதிரி சினிமாவில் சினிமாங்கிற வடிவத்தை மிக 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 அழகாக எடுக்கக்கூடிய டெரன்ஸ் மாலிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, எந்த டிவி இன்டர்வியூக்கும் வர மாட்டார், எங்கே கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 7.5 வருடங்கள் செலவு பண்ணுறார். ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் அது சினிமாங்கிற வடிவத்தையே அடுத்த கடுத்து கொண்டு போயிடுவார். அவதார் மாதிரியான படத்தில் தொழில்நுட்பம் வேண்டுமானால் அது புதிய தொழில்நுட்பத்தில் புதிய சாத்தியங்களை உருவாக்கலாம். ஆனால் டெரன்ஸ் மாலிக் போல் உங்கள் ஆன்மாவை தொடுகிற ஒரு படத்தை எடுக்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அந்த படத்தை எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு என்ன தெரியுதுன்னா, நான் படம் எடுப்பேன், இதே ஹாலிவுட்டில் தான் இருப்பேன், இதே படத்தை தான் எடுப்பேன். ஆனால் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய எந்த பப்ளிசிட்டி ஷோக்கும் நான் போக மாட்டேன், எந்த சேனலில் உட்காந்து என்னோடய படத்தை ப்ரமோட் பண்ண மாட்டேன். ஒரு நேர்காணல் கூட நீங்கள் அவரோடதை பார்க்கவே முடியாது.
எப்படி ஒரு ஹாலிவுட்டுக்குள்ளாடியும் அப்படி வாழ முடியுது அவரால்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய பணி என்பது என்னுடைய கலை, அதை செய்கிறதோடு வேலை முடிஞ்சு போச்சு, மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என் நண்பர்கள் இருக்காங்க பார்க்குறேன், என்ன நானே புகழ்ந்து என்னை நானே துதிப்பாடி என்ன நானே புகழ் வெளிச்சத்துக்கு உட்படுத்திக்கிறத விரும்பலை அப்படிங்கிறார். அவரும் நம்ம காலத்தில் தானே இருக்கார். எந்த ஹாலிவுட் ஸ்டுடியோவாலையும் அவரை ஒரு படத்தை பண்ண வைக்க முடியலையே. அப்போ அவர் ஒரு சிறந்த திரைப்படங்களை எடுக்கும்போது அவர் ஒரு முடிவில் இருக்கார், நான் என்ன எடுப்பேன், என்ன எடுக்கக்கூடாது, அதை எப்படி எடுப்போங்கிறதுல தான் அவர் அவ்வளோ கலை நேர்த்தி இருக்கார். சினிமாவுக்கும் வேறு கலை வடிவங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, சினிமா ஒரு மனிதனுடைய உடலை சினிமா மாதிரி வேறு வேறு கோணங்களில் காட்சிப்படுத்தக்கூடியது கிடையாது. அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா கலைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அனுபவத்தை நமக்கு தரப்போகுது. அந்த அனுபவத்தை இலக்கியமும் தரும். இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய சவுண்டை கட் பண்ணிடும். இப்போ நான் ஒரு கதையை எழுதும்போது முதல்ல செய்யக்கூடியதே அதனுடைய சவுண்டை கட் பண்ணிவிடுவோம். ஒரு சைலண்ட் மூவி மாதிரி தான் சினிமா இருக்கும், இலக்கியம் இருக்கும். சினிமாவில் எல்லாம் இருக்குது, இருக்கிறதோடு அதை செய்கிற நல்ல கலைஞர்கள் இருக்காங்க. அப்போ இவர்கள் ஒரு படத்தை எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை எடுக்கிறது எளிதல்ல, சந்தை எளிதாக இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா, உலகத்தினுடைய எல்லா படங்களையும் இன்றைக்கி நம்ம இணைய வழியாக பார்க்க முடியும். ஒரு படம் கூட நம்ம தேட்டருக்கு வரவே வராது. ஹாலிவுட்டில் வெளியான படங்கள் மட்டுமே நம்ம ஏன் பார்த்துட்டே இருக்கிறோம்? ஹாலிவுட்டில் வெளியாகிற திரைப்படங்கள் மட்டுமே நம்ம திரையரங்குக்கு ஏன் வந்துகிட்டே இருக்குது? இதே ஆக்ஷன் படங்கள், இதே என்டர்டெயின்மெண்ட் படங்கள் ஃப்ரெஞ்சில் எடுக்கிறாங்க, ஜெர்மனில் எடுக்கிறாங்க, சைனீஸில் எடுக்கிறாங்க, ஜாப்பனீஸில் எடுக்கிறாங்க. ஒரு படம் கூட நம்ம திரையரங்குக்கு வர மாட்டேங்குது. என்டர்டெயின்மெண்ட் படம் பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் படத்தையே ஹாலிவுட் படம் மட்டும் ஏன் பார்த்துட்டே இருக்கிறோம்? அதுவும் ஒரே நாளில் ஹாலிவுட் படத்தின் உலகம் பூரா வெளியாகுது. ஆனால் கேன்ஸில் ஒரு படம் அவார்டு வாங்கினா கூட அதை நம்ம ஒரு தியேட்டரில் பார்க்க முடியாது. இப்போ தான் மெதுவாக ஒரு ஷோ எப்பாவது மிட் நைட்டில் யாரும் பார்க்காத மாதிரி போடுவான். ஆனால் ஒரு உங்கள் பக்கத்து தியேட்டரில் நாளைக்கு ஒரு அவதார் ரிலீஸ் ஆக போகுதுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சைனாவோட, ஜப்பானோட அல்லது ஒரு ஃப்ரெஞ்சினோட பெரிய இயக்குனர் இயக்கிய திரையில் வெளியான ஒரு படத்தை கூட இங்கே பார்க்க முடியாது. அப்படின்னா இது ஒரு சந்தை. இந்த சந்தையை தீர்மானிக்கிறது ஒரு வணிகம், அதுவும் கூட ஹாலிவுட்டை அடிப்படையாக கொண்ட வணிகம். அதுதான் தமிழ் இயக்குனர் வரைக்கும் எல்லாரோட விதியையும் முடிவு செய்கிறது. ஆனால் உலகமெல்லாம் இதற்கு மாற்றாக சினிமாவை ஒரு கலை வடிவமாக, நான் சொன்ன தேநீரை போல் சின்னதாக ஒரு கிளாஸில் இவ்வளவு சைஸில் டீ குடிக்கிறீங்கள, அது போதும் தானே, அவ்வளோதான் குறும்படம். ஷார்ட் ஃபிலிம்னு வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு கோப்பை தேநீர். இந்த ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. சாப்பாடே போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ சின்ன படங்கள், கொஞ்சம் 20 நிமிட படம், 40 நிமிட படம், 60 நிமிட படம்னு வேறு வேறு வகையான கலைப்படங்களோட தேவையும் அந்த கடைப்படங்களை உருவாக்குவதற்கானதும் இருக்குது. நீங்கள் ஒரு சிற்பத்தை செய்யணும்னு முடிவு செய்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் செலவிட வேண்டியிருக்கும்போது கல் திறக்காது. கல் உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் வெளிப்படாது. கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை நீங்கள் கொண்டு வருவதற்காக உங்களோட உடல் வலிமை, உங்கள் கற்பனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தேர்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி அசாதாரணமான பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சிற்பத்தை செய்ய முடியும். ஆனால் காகிதத்தில் ஒரு சிற்பத்தை செய்கிறது ரொம்ப ஈஸி. காகிதத்தை மடித்து 10 நிமிடத்தில் செய்திடலாம். கொஞ்சம் திறமையானவராக இருந்தால் ஒரு நாள் 2 நாளில் ஒரு காகித சிற்பத்தை செய்திடலாம். காகித சிற்பம் செய்யக்கூடியது மட்டும் சிற்பம் அல்ல. கல்லில் செய்த சிற்பத்திற்கு 1000 வருடம் வாழ்க்கை இருக்கிறது. இலக்கியத்திலிருந்து ஒரு சினிமாவை உருவாக்குவதுங்கிறது கல்லில் சிற்பம் செய்கிறது போல் சாமானியமாக அந்த புஸ்தகத்தை பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நீங்கள் டாக்டர் சிவாகோவை பாருங்கள், பாஸ்டர்நாக்குடைய டாக்டர் சிவாகோ புத்தகத்தை படித்து பாருங்கள். இந்த படம் தந்த அனுபவத்தை பாஸ்டர்நாக்கோட புத்தகம் தராது. இந்த படத்தினுடைய நீங்கள் டாக்டர் சிவாகோவனுடைய தொடக்க வரிகள், படத்தோட ஆரம்ப காட்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தினுடைய கடைசியில் 200 சொச்சம் பக்கங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காட்சியை முதல்ல எடுத்திருக்கிறார். அப்போ சினிமா முழுக்க வேறு வகையான வடிவம். அந்த வடிவத்துக்கென்று தனித்துவம் இருக்கிறது. அந்த வடிவத்துக்கு எழுதுகிற முறை இருக்குது, எடுக்கிற முறை இருக்குது. இயக்குநர்களுக்கு அதை நான் கற்றுத்தரணுங்கிற தேவையே இல்லை, அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு துணை செய்வது ஒரு எழுத்தினுடைய பணி. அவர்களுக்கு நிறைய நேரங்களில் கதாபாத்திரங்களை உருவாக்குவதிலையும் அல்லது கதையை கொண்டு போய் எந்த பின்புலத்தில் வைக்கலாம்ங்கிறதுலையும் எழுத்தினுடைய தேவை இருக்குது. அதைத்தான் செய்கிறோம். ஹரி உட்பட எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா,
நீங்கள் என்ன சினிமாவை எடுக்கணுங்கிறத முதல்ல முடிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை எடுப்பதற்கான வழிகளை நீங்கள் உருவாக்குங்க. அப்போது எந்த கதவை தட்டினாலும் திறக்கும். இதுவரை சினிமாவில் வென்றவர்கள் எல்லோருமே என்னென்னா, நீங்கள் யாரை சந்திக்க தயங்கினீர்களோ அவர்களை சந்தித்தவர்கள். தைரியமாக அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என் கதையில் நடிக்கிறீங்களான்னு கேட்டவர்கள். அப்படி கேட்டால் அவர்கள் நடிப்பார்கள். நீங்கள் தயங்கினீங்கன்னா நடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. கலைஞனுக்குரிய சுதந்திரம் என்னென்னா, நீங்கள் விரும்புகிறதை யார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மறுக்கட்டுமே. ஆனால் மறுத்தால் கூட அவர் தைரியமாக சொல்லுவார், ஒரு 17 வயசு பையன் வந்து என்ன நடிக்கிறியான்னு கேட்டான், நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இன்றைக்கி அவன் பெரிய டைரக்டர் ஆகிட்டான் ஏன்னு சொல்லுவார்ல. ஏன் உங்களை அது தடுக்கிறது? வெறுமனாக தயக்கம். கலைஞர்களுக்கு அல்ல, எழுதுபவர்களுக்கு அல்ல, எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் தங்கள் திறமையை மிக குறைவாக மதிப்பிடக்கூடிய பண்பு இருக்குது. சுய சந்தேகம் அதிகம் இருக்குது. எல்லாம் தாண்டி தான் தோற்றுருவோங்கிற எண்ணிக்கை, நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. தோற்றால் தோறுங்களேன், அதனால் என்ன இருக்குது? ஆனால் என்ன அப்படின்னா, தோற்பதை பற்றி நீங்கள் பயப்பட தொடங்கினீங்களோ வாழ்க்கையை வெற்றியே பெற முடியாது. ஆனால் நீங்கள் தோல்வியை சந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா 3-4வது முறைக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி நீங்கள் நடந்து போயிடுவீங்க, வெற்றி பெற்றுவீங்க. விளையாட்டில் ஆர்வமடைய இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு பொதுக்கணம் இருக்கிறது. அவர்கள் தோல்வியிலிருந்து தான் வெற்றியை கண்டுபிடிப்பாங்க. விளையாட்டு வீரனை போல தோற்ற ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அவனை போல ஜெயித்த மனிதனையும் பார்க்கவே முடியாது. அதனால தான் தொடர்ந்து விளையாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். கலையும் அப்படிப்பட்டது தான். அந்த கலையில் இவர்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து ஒரு தந்தையை போல, அது என் பையனுக்காக இல்லை, எல்லா இந்த படம் பண்ணவர்களுக்கும் ஒரு தந்தையை போல சொல்லுவேன். என்னென்னா, நீங்கள் விரும்புவதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புங்க. அதில் வெற்றியடைவதற்கான எல்லா சாத்தியங்களையும் நீங்கள் உருவாக்குங்க. ஒருவேளை தோற்றால் கூட உங்கள் நம்பிக்கைகளை இழக்காதீங்க, ஜெயிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வெல்லும்போது நீங்கள் நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதற்காகத்தான் இலக்கியம் தேவைப்படுகிறது. நீங்கள் எந்த படத்தை வேணால் எடுங்க, சிறுகதை எடுங்க, நாவல் எடுங்க, ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சினிமாவில் தோற்றவர்கள் எல்லோருக்கும் ஒரே வரலாறு தான் இருக்குது. என்னென்னா, அவர்களுடைய நடத்தை, பேச்சு சரியில்லை என்பது தான். அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை சரியில்லை என்பது தான். தோற்ற பலருக்கும் ஒரே தன்மை இருக்குது. படம் தான் சார் தோத்துருச்சு, அவர் ரொம்ப நல்ல ஆள் சார், அப்படி ஒருத்தரை பார்க்கவே முடியாது சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பட்டியலில் வர விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம். ஹரிக்கும் இந்த படத்தில் தொடர்பு கொண்டு நடித்தவருடைய குழுவினர்களுக்கு எல்லோருக்குமே அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் 2 நாளில் எடுக்கப்பட்ட படம். 2 நாள் கூட இல்லை, 1.5 நாளில் இந்த படத்தை அவன் திட்டமிட்டு எடுத்திருக்கிறான். நிறைய பேர் இதுக்கு அவருக்கு உதவி செய்தாங்க. குறிப்பாக அவன் பண்ணணும்னு நினைக்கிற நாட்கள்லேருந்து அவனுக்கு பல வழிகளில் உதவி செய்த என்னுடைய நண்பர் ஆர்த்தர் வில்சனை நான் இங்கே நன்றியோடு நினைவு கொள்கிறேன். அவர் நிறைய வகையில் அவனுக்கு உதவி செய்தார். அப்புறம் இவங்க எல்லோருமே அவனுடைய முந்தின படங்களுக்கும் சரி, இப்போவும் சரி, உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ குறும்படம் வந்து யூடியூப்பில் நாளையிலேருந்து ஷேர் பண்ணப்படும். அதுக்கான இணைப்பை அவங்க வந்து அனுப்புவாங்க. எல்லா சோஷியல் மீடியாலையுமே அதை ஷேர் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பார்க்காதவங்க அல்லது திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அந்த குறும்படத்தை அதில் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். நிறைய திரைப்பட விழாக்களுக்கும் இந்த குறும்படத்தை அனுப்பியிருக்கிறோம். சில திரைப்பட விழாக்களில் இது தேர்வு பண்ணப்பட்டு அங்கே காட்டப்பட்டிருக்கு. இன்னும் கூட போடுறோம் உண்டு. இது ஃபெஸ்டிவலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. 2வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஹரிபிரசாத் வந்து ஒரு டிசைனர், ஒரு எடிட்டர், அதுக்கப்புறம் புக் மேக்கிங் தெரியும். நான் நடத்துகிற அந்த தேசாந்திரி பதிப்பகத்தினுடைய எல்லா புத்தகங்களையுமே அவன் தான் உருவாக்குறாங்கிறதுனால அவனுக்கு ஒரு 7-8 ஆண்டுகள் பதிப்பு துறையில் இப்போ ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. இந்த ஆண்டிலிருந்து அவர் ஒரு புதிய பதிப்பகத்தை தொடங்குகிறார். அதுவும் கூட என்னுடைய ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு தான் மழைமான் அப்படின்னு அந்த பதிப்பகத்தோட பேர். அந்த மழைமான் பதிப்பகத்திலிருந்து சில நூல்களை அவர் கொண்டு வர போகிறார். எப்படி தேசாந்திரிங்கிற பதிப்பகத்தை தொடங்கும் போது நான் எந்த விதமாக ஒரு பதிப்பகத்தை நடத்தணும், எப்படி புத்தகம் கொண்டு வரணும், என்னோட புத்தகமாக இருந்தாலும் அதை எப்படி கொண்டு வரணும்னு நான் விரும்பணும். அதே போல் அவன் விரும்புகிற புத்தகங்களை, அவன் விரும்புகிற படைப்பாளர்களை அவன் விரும்புகிற விதத்தில் அதை பண்ண போகிறான். முழுமையாக அது ஒரு தனித்த பதிப்பகமாக இயங்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். இப்போ தான் அதனுடைய தொடக்க முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டோட இறுதியில் அதிலிருந்து சில புதிய நூல்களை ஹரியே கொண்டு வர போகிறான். அதுக்கப்புறம் ஒரு முழு நீள திரைப்படத்தை இயக்குவதற்கான
இப்போ வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறான். விரைவில் அதுக்கான படங்களும் கூட இருக்கும். அதுவும் கூட இதே மாதிரி தான் நான் சொன்னேன், என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் அந்த கதைகளில் உனக்கு என்ன கதை வேணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீயே உட்காந்து உன்னோட டீமோட வேலை செய்ய. முடிந்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெரிய படங்கள் எல்லாம் நான் நியாயமான உண்மையான படங்களை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நீ செய்யணும். அந்த மாதிரி ஒரு கதையை அவனோட நண்பர்களோட திரும்பி உட்காந்து இப்போ பண்ணலாம் அப்படின்னு செய்கிறான். ஒருவேளை எல்லா முயற்சிகளும் சரியாக அமைந்தால் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் ஒரு முழு நேர படத்தையே அவன் பண்ணி வெளியிட்டுருவான். இந்த படத்தை பற்றி நான் ஒன்றை சொல்லாமல் விட்டுட்டேன், அதை இங்கே நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த கதையை ஏன் எழுதினேன், அல்லது இந்த கதையை எப்படி, என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இந்த கதை சென்டிமெண்டலான ஒரு கதை தானே சார், இதுக்கு மேலே என்ன, எதுக்காக இதை போய் எழுதினீங்க? நான் ஒரு ரயில் பயணத்தின் போது என் எதிரில் ஒரு பார்வையற்றவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அவர் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தார், ஆனால் அவர் தான் இந்த கதையை தூண்டினது. அவர் இடம் வாங்குவதை பற்றி பேசிகிட்டே வந்தார். ஒரு இடம் அது கிடச்சிருமா, அது எங்கே, தாமரத்து பக்கத்துலையா, என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு இதில் இருக்க பாதியே அவர் யார்கிட்டையும் பேசிகிட்டே இருந்தார். நான் எதிர உட்காந்துட்டு இருந்தேன். அவர் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கலை. இறங்கி அவர் போயிட்டார், நானும் போயிட்டேன். ஒரு 6-7 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவு எனக்கு திடீர்னு தோணுச்சு, பார்வையற்றவர் இடம் வாங்குறதுன்னா எப்படி வாங்குவார், எப்படி இடத்த போய் பார்ப்பார், யார் அவருக்கு இடத்த விற்பாங்க அப்படின்னு. உடனே மனதினுடைய இன்னொரு மூலையில் ஒரு குரல் கேட்டது, கட்டாயம் கண் இருக்கவங்களே ஏமாற்றிடுவாங்கன்னா கண் இல்லாதவர் ஏமாற்றிடுவாங்களே அப்படின்னு. அப்போ நான் ஒரு முடிவு செய்தேன், ஏமாற்றுவர்களை பற்றின கதையாக இது இருக்கக்கூடாது. இந்த கதையில் யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை ஏமாற்றிடுவார்னு சொல்கிறது பொது புத்தி. ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் ஏமாற்ற மாட்டார், ஏமாற்ற மாட்டார்னு உடனே எனக்கு ஒரு கதாபாத்திரம் வருது. ஒருத்தருக்கு நெருக்கடி இருக்குது, ஏமாற்ற விரும்புகிறார், ஆனால் ஏமாற்ற மாட்டார். எதனால் ஏமாற்ற மாட்டார்? அப்போ அவர் ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த கதையில் அந்த மனைவி தயாரித்து கொடுத்தார்கள் இல்லையா உணவு, இனிப்பு, அதுதான் வெற்றி. அப்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் கனவு காண்றார், அவர் இவருக்கு உதவி செய்கிறார், 2 பேர் வேலை. யாரோ ஒரு பெண் ஒரு மகிழ்ச்சியினுடைய வடிவமாக ஒரு உணவை தயாரித்து நமக்கு வந்தவருக்கு உணவு கொடுத்த போது அவரை வெளியாளாக இல்லாமல் நம்ம வீட்டினுடைய ஒரு விருந்தாளியாக மாற்றிடுறோம். அப்போ என்ன நம்ம மரபு இருக்குது, உப்பை தின்றால் அந்த நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். ஏன் உப்பு மட்டும் சாப்பிட்டா அந்த நன்றியோடு இருக்கணும், மித்ததை சாப்பிட்டா நன்றி வேணாமா என்ன? உப்பு அல்ல, உப்பு கொஞ்ச நாளில் உங்கள் நினைவுலேருந்து மறந்துடும். ஆனால் இனிப்பு மறக்கவே மறக்காது. அதுலேயும் கூடுதல் இனிப்பு இருக்கு இல்லையா, அது எனக்கு நடந்த அனுபவம். நான் ஒருவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சிஸ்டர் நல்லா சமைப்பாங்கன்னு காலையில் அப்படி இலை நிறைய கேசரி போட்டாங்க. நான் இல்லைம்மா நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், இல்லை சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு. சாப்பிட்டா ஒரு கொஞ்சம் கூட சாப்பிட முடியல, அவ்வளவு தித்திப்பு. அம்மா இவ்வளவு இருக்கே, அப்போ தானே எங்களை ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னு. ஒருவரை ஒருவர் நினைவு கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மிகுதி வேணும். நான் அப்படி தான் கதைக்கு தலைப்பு வச்சுருந்தேன், கொஞ்சம் கூடுதல் இனிப்பு. நான் தலைப்பை இருள் இனிதுன்னு மாற்றிருக்கேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது, அது நல்ல தலைப்பு. பாரதியார் பயன்படுத்தினது. பாரதியார் அந்த மாதிரி இருள் இனிதுன்னு சொல்கிறாரு. அப்போ அதை தலைப்பாக வச்சுருக்கிறதோட இந்த கதையை, அப்போ இந்த கதையில் இந்த படம் தயாரிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து நிறைய பேர் பார்த்த எல்லாரும் ஒரு குறையை சொன்னாங்க. என்னென்னா, கிளைமேக்ஸ் நல்லாவே இல்லை சார், சட்டுன்னு முடிஞ்சிச்சு சார், ஏதாவது ஒரு திருப்பம் வேணாமா சார் சொன்னால். அப்படி வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு அலுவலகத்தில் ஒருவர் 2 பேர் பக்கத்து இருக்கையில் வேலை பார்த்தவர்கள் காதலித்தார்கள். வேறு வேறு ஊரை வேறு வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள். அவங்கவுங்க வீட்டில் போய் சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க அப்படியே சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அலுவலகத்தில் என்னென்னா ஒன்றுமே நடக்கலையா, பிரச்சனையே இல்லையா, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா, பையன் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களா? ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. சினிமாவில் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸை ஒரு படத்துக்கு யோசிப்பதை போல் வேறு எவ்வளவும் யோசிக்கவே மாட்டாங்க. என்ன கிளைமேக்ஸ் வச்சாலும் அது 4 பேர் சொல்லுவாங்க, அது நல்லா இருக்காது சார். செத்துடுவாங்களா, சாகக்கூடாது சார். சரி சேரட்டுமா, சேரக்கூடாது சார். இந்த கடையிலையும் கடைசியாக என்னென்னா, ஒரு பைக்கில் போகிறாரு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. நான் இதை பரிசோதிப்பதற்காக திரைப்படங்களை சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு அழைத்து அவர்களை படம் காட்டினேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஒரே காரணம் இந்த படத்தினுடைய முடிவு எந்த அதிர்ச்சிகரமாகவும் இல்லை. இட்ஸ் மோர் ரியலிஸ்டிக்,
பொயட்டிக். இன்னும் சொல்லப்போனால் அந்த மனிதனுக்கு அவன் பிரச்சனை இன்னும் தொடரத்தான் செய்யுது. என்ன பண்ண போகிறான்? நாளைக்கு ஒரு வேளை அவன் ஏமாத்துறவனா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவன் ஏமாத்துறவனா இல்லை. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேங்க சார், நான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதோடு அவங்க உடனடியாக பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு அதை விண்ணப்பிக்கவும் செய்தாங்க. ஏன் அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் எப்போவாது தான் பெரிய திருப்பங்கள் வரும், எப்போவாது தான் பெரிய பிரச்சனைகள் வரும். மற்றபடி எல்லாமும் இயல்பாக அன்றாடமாக சின்ன சின்ன சலனங்களோடு இருக்கும். அந்த சின்ன சலனங்களை அழகாக இந்த படம் உருவாக்கியிருக்காங்க. நன்றி ஹரி, நன்றி ஹரியோட டீம். தேங்க்யூ.